நாக்பூர் RSS தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம். இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்தில் மோடியினுடைய பேனர் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அந்த பேனரின் மீது கல்லெறியக்கூடிய ஒரு இளைஞனுடைய வீடியோ. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நாக்பூர் RSS தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம். இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்தில் மோடியினுடைய பேனர் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அந்த பேனரின் மீது கல்லெறியக்கூடிய ஒரு இளைஞனுடைய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது எதற்காக, ஏன்? அதை பார்ப்பதற்கு முன்னால் அந்த இளைஞனுடைய வைரலாகக்கூடிய அந்த வீடியோவை இப்போது நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினத்தில் ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு RSS இடமிருந்து வாங்கிய பணத்திற்காக RSS வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலுடைய நிகழ்வினுடைய தொடக்கமாக அங்கே ஒரு மிகப்பெரிய ரேலியில் மோடி கலந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போட்டி போட்டுக்கொண்டு RSS அடிமை ஊடகங்கள் இன்றைக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நாக்பூர் என்று சொல்லக்கூடிய RSS தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் மோடியினுடைய பேனரின் மீது கல்லெறியக்கூடிய இந்த இளைஞனுடைய வீடியோ இன்றைக்கு வைரலாகி இருக்கிறது. அந்த இளைஞன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் சட்டை, அதே மாதிரி நீல கலர் ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை யாரு வெளியிட்டு, இந்த செய்தி எப்படி வெளியுலகத்திற்கு மிகப்பெரிய அளவுல தெரிஞ்சது அப்படின்னா, குஜராத்தினுடைய மிக முக்கியமான காங்கிரசினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹிதேந்திர பிரதாப் அவர் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல இந்த வீடியோவை அவர் வெளியிட்டு இருக்கிறார். இப்ப நான் இதுல ஒரு செய்தி கூடுதலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு மோடி பாஜகவுடைய வெற்றி மிகப்பெரிய சந்தேக நிழலில் இருக்கிறது. அதற்கு காரணம் வாக்கு எந்திரங்களில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். வாக்கு எந்திரங்களின் மூலமாகத்தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறதா என்கிற ஒரு சந்தேகம் ஒன்று. இரண்டாவதாக, மோடியினுடைய ஆட்சியில் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னல்கள், சரியா? இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு, இவற்றிலிருந்தெல்லாம் மக்களை மயங்கடிக்கக்கூடிய அல்லது மக்களை திசை திருப்பக்கூடிய செயலாக இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பாஜகவினுடைய ஒரு நிகழ்வாக, RSS ஒரு நிகழ்வாக, ஒன்மேன் ஷோவாக, மோடியின் புகழ்பாடக்கூடிய நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஹிமந்த் பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இது குறித்து இந்து சகோதரர்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஹிமந்த் பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய முதல்வர் சொல்கிறார், பார்ப்பனர்களுக்கு சேவை செய்வது, பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்களுக்கு சேவை செய்வது பெரும் பாக்கியமாக சூத்திரர்கள் கருத வேண்டும்.
சூத்திரர்கள் இவர்களுக்கு சேவை செய்வதை அது ஒரு பெரிய விஷயமா கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த மக்களை இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய RSS பாஜகவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வ சர்மாவுடைய கருத்துக்கு இந்து சகோதரர்களுடைய எதிர்வினை என்ன? தயவு செய்து என்னுடைய வீடியோக்கு கீழே வந்து கமெண்டா போடுங்க. இது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. எதிர்ப்பு கிளம்பியதும் அந்த போஸ்டை வந்து உடனே தூக்கிட்டார். அப்போ ஒண்ணு, இந்த அயோத்தி ராமர் கோயில் நிகழ்வை எதற்காக இன்றைக்கு தோல்வியின் உச்சத்தில் இருக்காங்க. இதை வைத்து ஏதாவது வெற்றி பெற முடியுமா என்பது இவர்களுடைய கணக்கு. ஏன்னா EVM இருக்கக்கூடிய சந்தேக நிழல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்திய மக்களிடம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதன் மூலம்தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லா மாநிலத்திலும் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கடும் எதிர்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்பது. இப்ப இதையெல்லாம் இல்லாமலாக்குவதற்கு இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயிலை தங்களுடைய கைகளில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய ஒரு நிகழ்வாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதில் இந்து சகோதரர்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா நமக்கு வயிறு இருக்கு, நமக்கு வருமானம் வேணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக சிந்திக்கக்கூடிய, இதற்கு எதிரான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியும் பாஜகவும் இப்படிப்பட்ட வலையில் சிக்குவதற்கு நம்மளை முயற்சி செய்வார்கள். நாம் விழுந்து விடக்கூடாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.